கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களைப் போல என்னை போல இழிவாக எண்ணப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் உலகத்தை உலுக்கி இருக்கிறார். அருமையானவர்களை, தள்ளப்பட்டவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், குட் ஃபார் நத்திங், ஃபெயிலியர் கேஸ், இவர்களை எடுத்துத்தான் தேவன் உலகத்தை உலுக்கி இருக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் அந்த லிஸ்டில் சேருகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற அந்த சீரீஸில் 15வது செய்தி கொஞ்சமோ கொஞ்சம். ஹல்லேலூயா. ஓ, இட்ஸ் a very wonderful message. ஆமாம், கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்க, மீனோ மீனுங்கிற மாதிரி கொஞ்சமோ கொஞ்சம். இந்த தலைப்பில் இருந்து முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறியாதவர்களிடம் எவ்வளவு ஆயுதம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மனித பலன் இருந்தாலும் சரி, அவர்கள் தோல்வியை தான் தழுவுவார்கள். நான் திரும்ப சொல்லட்டுமா? சவுல்ட்ட பெரிய சேனை இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கின்றன, ஆனால் அவன் தோல்வியை தழுவினான். ஏன் தெரியுமா? அவரிடத்தில் மனபலம் இருக்காது, இருதயத்தில் பலன் இருக்காது. யாரிடத்தில்? சத்தியத்தை சரியாக அறியாதவரிடத்தில். நீங்கள் மனதிலே பலனற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் சத்தியத்தை நீங்கள் தவறாக அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, சத்தியத்தை அறிஞ்சவங்க வந்தான், அதே சத்துரு, அதே ஜெயண்ட், அதே பேட்டில் ஃபீல்டு. அவனுக்கு ஆயுதம் இல்லைங்க, ஆள் பலமும் இல்லை, ஆனால் மனபலம் இருந்தது. அதனால தான் ஞானி சொல்கிறான், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் என்கிறான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து பார்க்கும்பொழுது இன்னும் நீங்கள் தெளிவடைந்து விடுவீர்கள். யோனத்தானுக்கு பாருங்க, மனபலம் இருந்தது, திட நம்பிக்கை இருந்தது, உறுதியான மனம் இருந்தது. ரைட்? ஹல்லேலூயா. அவன் ஒரு சேனையை எதிர்த்து போறாங்க, தன்னந்தனியாக. இந்த இளைஞனாகிய யோனத்தான் ஒரு சேனையை எதிர்த்து போரிட போகிறான். அந்த சேனையில் எவ்வளவு ஆள் பலமும் ஆயுத பலமும் இருந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 13:5 பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். எவ்வளவு பெரிய சேனையை எதிர்த்து யோனத்தான் தன்னந்தனியாக போறான் பாருங்க. 30,000 ரதங்களை வீழ்த்துவதற்கு யோனத்தானுக்கு மனபலம் இருந்ததுங்க. அப்புறம் 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தரையான போர் வீரர்களை எதிர்த்து போரிட சோட்டா பாய்க்கு எப்படிங்க தைரியம் வந்தது சொல்லவா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் இருந்தது என்று சொல்லி வாசிக்கவா அருமையானவர்களே? அவன் என்ன சொல்றான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும், அல்லேலூயா, அநேகம் பேரை கொண்டாகிலும் இந்த சத்துருக்களை தூக்குவது அவருக்கு சப்ப மாட்டேன்னு அறிஞ்சிருந்தாங்க. வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே 14:6 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த ஸ்தானத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. சப்ப மேட்டர். என்ன மாதிரி ஒரு தைரியசாலி வேணும், அவ்வளோதான். அவர் இல்லாமல் வெற்றி தர மாட்டார். மனிதன் இல்லாமல் தேவன் பூமியில் எதையுமே செய்கிறது இல்லைங்க. ஏன்? அவன் கையில் கொடுத்துட்டாரு, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டாரு. அவனுக்கு பாருங்கள் 2 நாலேஜ் இருக்குது பாருங்களேன். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் சத்துருக்களுக்கு இல்லை. அப்போது அவனுக்கு உடன்படிக்கையை குறித்து ஒரு நாலேஜ் இருக்குது. அப்படித்தானங்க? இதே நாலேஜ் அவனுக்கு இருந்த ஆட்டிடை எனக்கு தூக்கிட்டான்.
டேய் உனக்கு விருத்த சேதனம் இல்லைடா, அந்த ஒன்றே போதுங்கிறான். சரிங்களா? ரெண்டாவது யோனத்தானுக்கு என்ன ஞானம்? எப்பா இதெல்லாம் சப்ப மேட்டருப்பா, கொஞ்சம் பேரை கொண்டாகிறேன், நீங்கள் 10,000 இல்லை லட்சக்கணக்காக இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் போதும், நானும் என் தேவனும் பென்டகன் பவரை விட பெரிய பவர் என்று நீங்கள் என்னைக்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள்? அருமையானவர்களே, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எப்போவுமே பாருங்க, தேவன் கொஞ்சத்தை கொண்டு தான் பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, அப்போ யோனத்தானை கொண்டு எண்ணற்ற சத்துருக்களை முறியடித்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனை எத்தனை 1000 பிரச்சனை இருக்கு, நீ ஒரு ஆள் போதும், நீனும் உன் தேவனும் போதும். இரண்டாவது பாருங்க, பைபிள் எக்ஸாம்பிளை பார்க்குறோம். 25,000 பேரை போஷிக்கணுங்க. புருஷர்கள் மாத்திரம் 6,000, அப்புறம் பெண்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 25,000, மோர் தென் 25,000 பீப்புளை ஃபீட் பண்ண ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம் போதுங்கிறாரு. இன்னைக்கு தலைப்பு என்ன? கொஞ்சமோ கொஞ்சம், கொஞ்சமோ கொஞ்சம். கடந்த வாரத்தில் நான் ஹைதராபாத்தில் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் வந்திருந்தாங்க. அந்த மைதானத்தில், கிரிக்கெட் கிரவுண்டில், எல்லா ஸ்டேடியம் ப்ளஸ் கிரவுண்டில் சுமார் 25,000 பேர் கூடியிருந்தாங்க. நான் இப்போ அப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சிறுவன், அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் இருக்கும்? ஒரு 5 ஏக்கராக இருக்கும், அவ்வளோ பெரிய ஸ்டேடியம். சின்ன கையம் கிட்டத்தில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட ஒரு 5 அப்போ 2 மீன் இருக்குங்க. பேதுரு, இது போதும்பா. இவர்கள் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மீதியான துணிக்கே வருது பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்கள்? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? உனக்கு கடன் இன்னைக்கு 10 கோடி ரூபா இருக்குது, உன் கையில் 10,000 ரூபாய் தான் இருக்கிறது. அதை சூப்பர் நேச்சுரலாக மல்டிப்ளை பண்ண உனக்கு சக்தி இருக்கா இல்லையா? எந்த வசனங்கள் அப்படி சொல்லுது? எப்போ நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அவர் தானே செஞ்சார். அந்த 5 அப்போ 2 மீனை ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 25,000 மடங்கு பெருகப்படுனாரு. உன்னுடைய 10,000 ரூபாயை 25,000 மடங்காக பெருகுனா கடன் அடைஞ்சிருமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாட் எ லவ்விங் டாடி. விசுவாசம் எவ்வளோ கேட்குறாரு? கப்பல் அளவாக கேட்குறாரு. எப்போ அவருடைய ஞானம், அனந்த ஞானம், அவருடைய ஞானத்தின் ஆழங்களை தியானிக்கிறோம். கொஞ்சம் ஒன்று இருந்தால் போதுங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அது கூட உங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? தவறான பிரசங்கத்தை கேட்குறீங்க. இத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, எனக்கு ஃபோன் வர்றதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இந்த சர்ச்சுக்கு போகிறியா? எத்தனை பேரையா வர்றாங்க? 25,000 பேர் வர்றாங்க. தம்பி, உனக்கு மட்டும்தான் கஷ்டமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர், 20 ஃபேமிலி இருக்க, 20 பேர்லேயே பிரச்சனை. வியாதி, குடும்ப குழப்பம், கணவன் விட்டுட்டு போயிடுறான், முட்டை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறாங்க, முற்றிலும் தோல்வி. ஹல்லேலூயா, ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட். சி காட்ஸ் விஸ்டம் பாருங்களேங்க. அவருடைய ஞானத்தின் ஆழங்களை தியானிக்கிறோம். அந்த நாட்களில் இன்றைக்கி 200 தேசங்கள் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 100 கண்ட்ரி இருந்திருக்குன்னு வச்சுக்கிட்டோம். 100 கண்ட்ரியை சந்திக்க அவர் 100 பேரை கூட எக்யூப் பண்ணலங்க. கவனிக்கிறீங்களா? உலகத்தை உலுக்குவதற்கு அவர் ஜஸ்ட் 12 பேரை தான் எக்யூப் பண்ணுறாரு. எத்தனை கோடி ஜனங்களே பிளஸ் பண்ண இல்லை? கொஞ்சமோ கொஞ்சம், கடுகளவு விசுவாசம். 12 சீஷர்கள் உலகத்தை உலுக்குவதற்கு 12 சீஷர்களை கொண்டு தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹி ஸ்பென்ட் ஆல் ஹிஸ் டைம், ஹி இன்வெஸ்டட் ஆல் ஹிஸ் டைம் அந்த 12 ஃபெல்லோஸ். அந்த 12 பேரோட தான் படுத்தாருங்க, தூங்கினாரு, ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்தாருங்க. என்ன ட்ரைனிங்க? அற்புதம் பண்ணுற ட்ரைனிங் தான் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. பாருங்கள், இப்போது இன்னொரு 5 நிமிடங்கள் நான் உங்களோடு பேச போகிறேன். உங்களிடம் உள்ள கொஞ்சத்தை கொண்டு உலகத்தை உலுக்குவதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ஒரு 5 ட்ரூத்தை நான் சொல்ல போகிறேன் 5 நிமிடங்களில். இதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாறட்டும். அப்பொழுது நீங்களும் உலகை உலுக்குகிறவர்களாக தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள். அருமையானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், உங்களுக்குள்ளே வாசம் செய்த அல்லது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
உங்களுக்குள்ளே ஒரு அதிசயமான சக்தியாக அவர் வாசம் பண்ணுகிறார். இதை அறிந்துதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா நீங்கள் நான் செய்ததையே செய்வீங்க, இதோட பெரிய கிரியைகளை. அப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி 24/7 உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே நீ ஒரு தனியால் போதும் ஒரு தேசத்தை உலுக்குவதற்கு. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென், thank you Lord, what a loving daddy. இரண்டாவது பாருங்க, நீங்க இப்போ என்ன சிறையிருப்பில் இருக்கிறீங்க? கடன் பிரச்சனையாகிய சிறையிருப்பா, அல்லது வியாதியாகிய சிறையிருப்பா, அல்லது உங்களுடைய கணவன் தவறான வழியில போகிறார் அப்படிப்பட்ட சிறையிருப்பா? என்னுடைய செய்தியை கேளுங்க மகனே. 30 நாள் ரூம் போட்டு கேளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீ டைம் ஒதுக்கி கேளுங்க. எந்த ட்ரூத்தை அறிஞ்சுக்கிடுவீங்க தெரியுமா? காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையும் காண வேண்டியதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு 10 கோடி ரூபா கடன் இருக்கு. நீ என்ன நினைக்கிறா? நான் என்னைக்கு 10 கோடியை சம்பாதிச்சு கடனை அடைக்கிறான்னு நினைக்கிறா. பார்த்தியா, அங்கேதான் நீ மாட்டிக்கிட்டா. தேவன் எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அறிகுறியை காண வேண்டிய அவசியம் இல்லை என்று என்றைக்கு சபை போதிக்க போகிறது? அங்கே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றாங்க. எலிசா அவன் என்ன தில்லு பாருங்க. நான் சொன்னா கர்த்தர் சொல்றதுப்பா. சிம்டமே வேண்டியதில்லைங்க. 10 கோடி ரூபா கடனை அடைக்கிறதுக்கு சிம்டமே வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை ரொம்ப பஞ்சு பேசுறாரு பாருங்களா. 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு சர்ப்ப மேட்டரு. எத்தனை பேர் புரியுதுங்க? உங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்கு பாருங்க, அது போதுங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் பணம் இருக்கு பாருங்க, அது போதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேதத்தை அறிவு கொஞ்சம் இருக்கு பாருங்க, அது போதுங்க. இட்ஸ் மோர் தென் எனஃப் டியர்லி பிலவட். நீங்க இந்த ட்ரூத்தை அறிஞ்சா போதும். கர்த்தர் நல்லவர். 3வது, நீங்க என்ன ட்ரூத்தை அறிய வேண்டும் என்றால், நீங்களும் உங்கள் தேவனும் பென்டகன் பவரை விட பெரிய பவருங்க. பென்டகன் பவர் மாத்திரமல்ல, 200 தேசங்களிலும் உள்ள எல்லா போர் வீரர்களையும் ஒன்றாக சேர்த்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீயும் உன்னுடைய தேவனும் எல்லா பவரை விட பெரிய பவராக இருக்கிறாய் என்கிற நாலேஜ் உனக்கு வந்தா போதும். 4வது, உனக்கு என்ன நாலேஜ் வரணும் தெரியுமா? நீ மனுஷனே அல்ல சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. யோவான் 14:34-35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நான் தேவனத வசனத்தை பெற்றுக்கொண்டதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நான் மனிதன் அல்ல என்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க. 5வது பாருங்க, மிக முக்கியமான ட்ரூத்துங்க. கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ, அதை போல 21வது நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்கும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் என்பதை என்னைக்கு அறிந்து கொள்ள போறீங்க? எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கானானுக்குள் கொண்டு செல்ல திக்குவாயனையும் மந்தனாவை உடையவனையும் கொலை செய்தவனையும் வீட்டு மாப்பிள்ளைக்காரனையும் அழைத்த தேவன் உன்னை அழைக்கிறார். சாதாரண வாழ்க்கை வாழாத. உன்கிட்ட இருக்கிறது மோர் தென் எனஃப். உன்கிட்ட இருக்கிற விசுவாசம் மோர் தென் எனஃப். உனக்கு இருக்கிற அறிவு மோர் தென் எனஃப். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கை வாழாமல் அசாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.